செயின்ட் ஆக்னஸ் ஆஃப் ரோம். ரோம் நகரோட உயர்குல குடும்பத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டுல பிறந்திருக்காங்க ஆக்னஸ். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்ததால உயர்குல இளைஞர்கள் நிறைய பேரு இவங்களை திருமணம் செய்ய போட்டி போட்டிருக்காங்க. ஆனா ஆக்னஸ் விண்ணக மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னோட கன்னிமையை கையளித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி திருமணத்தை நிராகரிச்சிருக்காங்க. ஆக்னஸை திருமணம் செய்ய முடியாம ஏமாந்து போன இளைஞன் ஒருத்தன் ஆக்னஸ் கிறிஸ்தவளுங்கிறத ரோமை அதிகாரி ஒருத்தன் கிட்ட தெரிவிச்சிருக்கான். அந்த காலம் ரோமை பேரரச தியோக்ளோசியன் மன்னர் ஆண்டு வந்த காலம். கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக பல ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்ட காலம். அந்த இளைஞர் சொன்னதை கேட்ட ரோமை அதிகாரி ஆக்னஸை பல விதங்கள்ல மிரட்டி பார்த்திருக்காரு. ஆனா ஆக்னஸ் எதுக்குமே அடி பணியல. ரோமை தெய்வங்களுக்கு தூபம் காட்டினா ஆக்னஸை விடுவிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆக்னஸ் அதையும் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு பிறகு ஆக்னஸை நிர்வாணமா தெருக்கள்ல இழுத்து கொண்டு வந்து விலை மாதர் இல்லத்துல சேர்த்திருக்காங்க. பல காமுகர்கள் நெருங்கி வந்தும் இவங்களை தொடக்கூட முடியாம போயிருக்கு. ஆக்னஸ் உங்களோட வாழ்ல இரத்தக்கரை படிந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த உடலை கரைப்படுத்த முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இவங்களை தொட வந்த பல காமுகர்களுக்கு மின்னல் தாக்கி அவங்களோட கண் பார்வை பறிப்போயிருக்கு. அவங்க மேல இரக்கம் கொண்ட ஆக்னஸ் ஜெபம் செய்து அவங்களோட பார்வையை திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இறுதியா ரோமை அதிகாரி இவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கான். இவங்களை விறகு கட்டை மேல கட்டி வச்சு எரித்து கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா விறகு கட்டைகள் எரியவே இல்லை. இதனால ஆத்திரமடைந்த படை வீரன் அவனோட வாளால இவங்களோட கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிருக்கான். 13வது வயசுல ஆக்னஸ் மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காங்க. January 21st, Saint Agnes of Rome feast day.